கதவு திறந்துட்டு பாத்ரூம் போனோம். பாத்ரூம் போன உடனே கண்ணு எரிஞ்சுது. கண்ணு எரிச்சல் கொடுத்த உடனே அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மூச்சு சரியாக கிளியராக விட முடியல. அப்படி இழுத்து விடுற இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் தலை கொஞ்சம் வலிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள காப்பி போட்டுருந்தாங்க. சரி எதுவும் போட வேணாம், வா ஒரு மாதிரியாக இருக்குது வீட்டு உள்ள, வெளியே போயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டின்னு வெளியே வந்தால் அப்பவும் அந்த மயக்கம் லைட்டாக. சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு நாங்கள் உடனடியாக டேரெக்டாக ஜிஹெச் பண்ணிட்டோம். பழனி, நெல்லித்தோப்பு தொகுதி, கொசப்பாளையம், சுந்தரம் மேஸ்திரி வீதி நம்பர் 97. நான் வந்து இங்கே டெம்போ, விக்ரம் டெம்போ இருக்குங்களா, விக்ரம் டெம்போ அந்த வண்டி வச்சுருக்கேன். அது ஓனர் சங்க தலைவராக இருக்கும் பவானி. இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இல்லை, நான் 2 வீலர்லேயே வந்துட்டோம், நானும் எங்கள் ஒய்ஃபும். அப்போ இருந்ததுனால கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஏஜ் அதிகமாகும் இல்லை. பக்கத்தில் ஆப்போசிட் வீடுலாம் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. அங்கேயும் அந்த மாதிரி சுமல் வந்ததுனால அவங்களும் விட்டு வெளியே வந்துட்டாங்க எல்லாரும். நாங்கள் உடனே இந்த மூச்சு திணறல ஆரம்பித்த உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். வந்த உடனே இங்கே அட்மிஷன் போட்டுக்கிறாங்கன்னா போட்டுக்கிறாங்க. இப்போ அட்மிஷன் போட்டு பிளட்டு செக் பண்ணியிருக்காங்க, இசிசி எடுத்துருக்காங்க, ட்ரீட்மெண்ட் நல்லா பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் அவங்களும் கீழே அட்மிட் இருக்காங்க. மீதி மேலே 4-5 பேர் இருக்காங்க, மேலே இருக்கிறாங்க அவங்க. அதனால் அவங்கள கீழே நாங்களும் மேலே தான் இருந்தோம். காலையில் நைட்டு நடுக்க படுக்க போடும். கீழே வந்து சமையல் ரூம், கீழே பாத்ரூம், சமையல் ரூம். அதாவது அந்த மூச்சு அந்த சுவாசிக்க முடியும்னா மூச்சு நமக்கு தெரியா ரிலீஃப் ஆகல.